நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் ஜூலை மாதத்து ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சனியும் குருவும் ஏற்கனவே வக்கரமாகி அமர்ந்து இருக்கிறாங்க 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும். இதே நேரத்துல 7/7/2021 புதன் பகவான் மிதுன ராசியில் போய் ஆட்சியாக உட்கார போறாரு ஒரு 18 நாள். ஏன்னா அவர் மறுபடியும் 25/7/2021 கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகி பகை வீட்டுல வந்து உட்கார போறாரு. 16/7/2021 சூரிய பகவான் உத்தராயணத்தில் இருந்து தட்சிணாயனத்துக்கு ஆடி 1ஆம் தேதி வந்து உட்கார போறாரு கடக ராசியில. சமமான இடத்துல சூரிய பகவான் உட்கார போறாரு. 17/7/2021 சுக்கிர பகவான் பகை வீட்டுல போய் வேதகன் வீட்டுல சிம்மத்துல போய் உட்கார போறாரு. 20/7/2021 செவ்வாயும் போய் சிம்ம ராசியில உட்கார போறாங்க. கடக ராசியில இருந்து சிம்மத்துல போய் நல்ல நட்பு வீட்டுல உட்கார போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில 2/6/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 49 நாட்கள் தனது நீச்ச வீட்டில் கடக ராசியில் பகை வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்காரு செவ்வாய் பகவான். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 15/7/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆயில்ய 4ஆம் பாதத்தில் ஆபத்து பகையில் நிற்கிறார். சனி பகவானும் இதே காலகட்டத்துல 17/7/2021 இருந்து 16/8/2021 வரைக்கும் 100% வக்கரகதியில இருக்காரு. ஏன்னா சூரியன் கரெக்டா 7ஆம் பார்வையாக சனியை பார்த்துக்கிட்டு 100% அவர் வக்கரகதியில இருக்காரு. அதே சமயத்துல கிட்டத்தட்ட 52 நாட்கள் திருவோணம் 2ஆம் பாதத்துல மகர ராசியில ஆபத்து பாகையில சனி பகவானும் இருந்து செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2 பேரும் சமசத்தமா பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிரக நிலைகள்ல இதுல இந்த மாதம் கொஞ்சம் கிரக நிலைகள் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சூரியனுக்கு குரு திரிகோணத்துல 5ஆம் பார்வையாக திரிகோணத்துல 16ஆம் தேதி வரைக்கும் அவரு 16/7 வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவருடைய பார்வை கிடையாது. அப்ப குருவுடைய பார்வை எந்த கிரகத்திற்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல தான் ஜூலை மாசம் வருது. செவ்வாயும் சுக்கிரனும் எப்ப வந்து சிம்ம ராசியில உட்கார்றாங்களோ அப்பொழுதுதான் இந்த குருவுடைய பார்வை அவங்க பட போகுது. அதுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து தான் 17ஆம் தேதி சுக்கிரன் வராரு. 20ஆம் தேதி செவ்வாய் வந்து சிம்மத்துல உட்காரும் பொழுது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு செவ்வாய் சுக்கிரனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். ஆனா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கும்ப லக்னமாக இருந்தால் கும்ப லக்னத்தில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை இருந்தாலும் வக்கரமான குருவின் பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு விடும் பொழுது அது 7ஆம் இடமாக இருக்கிறதுனால உறவுகள் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பிரச்சனையை தரும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இது ஒண்ணு. ஏன்னா 2 கிரகம் ஏற்கனவே வக்கரமாகி இருக்குது. வக்கரமான கிரகம் இதுலயே இருக்கு. கும்ப லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியே வக்கரம். ஸோ இது கும்ப லக்னத்துக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய நிலையில இருக்குது. சரி, இதை பத்தி தனியா ஒரு வீடியோவும் நான் எது பாதிப்பை தரணும் 3 வீடியோவா பிரிச்சு கொடுத்துட்டேன். மிக மிக எச்சரிக்கை எது, மிக மிக கவனம் எதுன்னு 3ஆ பிரிச்சு கொடுத்துட்டேன். ஆனா இந்த மாதத்துல கடவுள் புண்ணியத்துல நமக்கு மாதம் பிறக்கும் பொழுதே 2/7/2021 அன்னைக்கு காலபைரவர் அஷ்டமி வந்து நம்மளை காக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் யோகியாக வர்றதுனால. அதே சமயத்துல கூர்ம ஜெயந்தி
அமிர்தத்தை கடைவதற்காக ஆமையாக பெருமாள் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த மலைக்கு கீழே முட்டு கொடுக்க போய் நின்னாரு. அதே கூர்ம அவதாரம் தான் பிரம்மா கையிலிருந்து வேதங்கள் விழுந்த பொழுது கடலுக்கு அடியிலிருந்து எடுத்து கொடுத்ததும் இதே கூர்ம ஜெயந்தி அவதாரம். புதன்கிழமை பிரதோஷம் வருகிறது, ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்றி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். வராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அன்னைக்குதான் சோடசக்கலை நேரமும் வருது. ஆணி திருமஞ்சலம் அம்பாளுக்கு வருகிறது, அது இன்னும் ஒரு விசேஷம். அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனத்துக்கு சூரிய பகவான் நுழைய போகிறார். ஆடியிலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயனத்துல நிக்க போகிறார் சூரிய பகவான். அவர் தெற்கு நோக்கி அவருடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக சேர்றாரு. அன்று நம்ம சிவபெருமானையும் மும்மூர்த்திகளை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். விஷ்ணுக்கு உரிய விஷ்ணு சபன ஏகாதேசி வருது. அந்த அன்னைக்கும் பெருமாளை வழிபாடு செய்தோம் என்றால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 20/7/2021 அன்னைக்கே ஒரு மைத்திரேய நேரம் வருது, கடனை அடைப்பதற்காக உள்ள நேரம். 21/7 ஆடி மாதத்தில் முதலாக வரக்கூடிய பிரதோஷம். சாகா விரதம் இருப்பதற்காக உள்ள ஒரு துவாதசி, பாமண துவாதசி விரதம் ரொம்ப விசேஷம். குரு பூர்ணிமா வருது. முதல் பௌர்ணமி ஆடி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி ஆனது ரொம்ப விசேஷம். குரு வீட்டில் போய் சந்திர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஆடி மாதத்தின் முதல் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக குரு பூர்ணிமாவோட குருவை எல்லாம் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளுடைய கல்வி படிப்புக்கு மிகவும் நல்ல ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அடுத்தது 24/7 ஒரு சோடசக்கலை நேரம் வருது. கடனை தீர்ப்பதற்கு உரிய மைத்திரே நேரம் 2 வருது. இது இல்லாம சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, கடன் தீர்ப்பதற்காகவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அங்கார சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அது இந்த திருப்பம் வருது. செவ்வாயின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்காகவே வருது. 31/7/2021 அன்று ஒரு காலாஷ்டமி வருகிறது. நீலகண்டாஷ்டமியாக அஷ்டமி அஸ்வினி நட்சத்திரத்தோட கூடி அன்னைக்கு ஒரு மைத்திரே நேரம் வருது. அப்ப 2 அஷ்டமிகள் பைரவர் நம்மை காப்பதற்காக உரிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதுதான் கிரக நிலைப்பாடுகள். தெய்வத்தை எப்படி வணங்கணும்னா அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு மாதத்துல என்னென்னலாம் விசேஷங்கள் வருகிறதோ அது திதியை வச்சு அஷ்டமியாக வந்தாலும் சங்கடகர சதுர்த்தியாக வந்தாலும் பௌர்ணமி அமாவாசையாக வந்தாலும் நட்சத்திரங்களையும் லக்னத்தையும் வைத்து இருக்கக்கூடிய மைத்திரை நேரத்தையும் திதிகள் 2 திதிகள் சேர்ந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்திலையும் வாமன ஜெயந்தியை கொண்டாடி பெருமாளை காக்கும் கடவுள் பெருமாளை வழிபாடு செய்து கடனை எல்லாம் நிவர்த்தி செய்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இறை அருளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கு இந்த காலகட்டம் என்ன தரப்போகிறார்கள் கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காக. அதே நேரத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பெடுத்து வச்சுக்கிங்க. 23/5/2021 இருந்து 11/10/2021 வரைக்கும் யாரெல்லாம் திருவோணம் 1-2 பாதங்கள்ல நிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும். அதனால அவர்கள் எல்லோரும் கொஞ்சம் மகர ராசி ஏற்கனவே ஜென்ம சனியில இருக்கிறீங்க. சனி வேற ஆட்சி வக்கரமாக இருக்கிறாரு. 10ஆவதுக்கு திருவோணம் 2-1 பாதங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கிறது மிக சிறப்பு. அப்ப திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப விசேஷமாக பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்க. தினமும் நீங்க சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவரையும் ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் இதுகளை
இவர்களை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருவோணம் 2, 3 பாதங்கள்ல வக்கரமாகி உட்கார்றாரு சனி பகவான். அப்படி உட்காரும் பொழுது அதுல சந்திரனும் இருக்கும் பொழுது மன உளைச்சலை அதிகப்படுத்தும் திருவோணக்காரர்களுக்கு. குறிப்பெடுத்து வச்சுக்கிங்க, சரிங்களா? இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், கிரக நிலைகள். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக என்னென்ன பலனை தரப்போறாங்கன்னு வெறும் பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு போனா ஷார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாருங்கள், 12 ராசிகளுக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியெல்லாம் பலனை தரப்போகிறாள்னு பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சம் தைரியமாக பேச்சிலையும் செயல்லையும் தைரியம் வெளிப்பட அறிவுபூர்வமாக உங்களுடைய செயல் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிலேயே சூரியன் அமர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரியம், ஒரு அதாவது ஒரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப்பு, அந்த அங்கீகாரம் இதையெல்லாம் கிடைக்கும். ஆனால் திடீர்னு உங்கள் முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இதாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாத நன்மைகளும் தீமைகளும் கலந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 6க்கும் 11க்கும் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் சேரும். திருமணங்கள் செய்வது இப்போதைக்கு கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒன்று, திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் குரு வக்ர நிலையை விட்டு பிரியும் பொழுது செய்வது மிக சிறப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு வேண்டாம், சரிங்களா? அடுத்தது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவர்களுடைய உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர் வருகையால் உங்களுக்கு தொந்தரவும் செலவுகளும் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து குடும்பஸ்தானத்தில் அவர் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களோட புதனானவர் ராகுவோட போய் அந்த ராசிக்கு விரயத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாது. வியாபாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இவையெல்லாம் வருவதற்கு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. 10ஆவதுக்கு 12ல் ராகு, 6ல் கேது. முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சேரும். ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அவர் நட்புங்கிறதுனால 6ல் கேது இருக்கிறது சிறப்பு. 6 சர்வீஸ், அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே இந்த கேது பகவான் வழங்குவார் என்பது திண்ணம். ஆனால் வியாபாரத்தில் பழைய கடன்கள் இவையெல்லாம் இருக்கும் பொழுது இப்போது வருமானம் வரும் பொழுது உங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் வரும் பொழுது அதே அந்த கடனில் சிறு தொகையை கொஞ்சம் மைத்திரை நேரம் இதில் போய் அடைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் 2 மைத்திரை நேரம் வருது. அரசு உதவி கிடைப்பது ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய பேச்சு எடுபடும். அதே சமயத்தில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு, அனுசரணையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். ஆனால் ஒரு 6 நாட்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவானும் ஆபத்து பாகையில் நிற்கக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக குடும்பத்தில் வன்மை காட்டாமல் குடும்பத்தில் வீண் பிடிவாதங்கள், விதண்டாவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் சிறப்பதற்கு தொழிலை விருத்தி செய்வது இப்போதைக்கு வேண்டாம். தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானை வழிபாடு செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுவும் பர்டிகுலராக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொஞ்சோண்டு வீட்டிலேயே நீங்கள் கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து சுண்டல் பண்ணி நைவேத்தியம் செய்து அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உடல் உபாதைகள் இதையெல்லாம் என்ன ஏதுன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள மெடிசனை எடுத்துக்கங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வீண் மன குழப்பம் இவையெல்லாம் இருக்கும். அஷ்டமத்தில் என்னதான் வக்ரமானாலும் இது சனி பகவான் உங்களுக்கு இந்த குழப்பத்தை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் சேரும். தாமதமாக இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சலுகைகள் எல்லாம் சிறப்பாக
சிறப்பாக வரும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வருவார். வரக்கூடிய அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் அதே சமயத்தில் சுக்கிர பகவான் போய் 3ஆம் இடத்தில் உட்காருவார். 5க்கும் 12க்கும் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி போய் 3ல் உட்கார்றாரு. வேதகன் வீடு இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயம் பகை கிரகமான 10ஆம் அதிபதி 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் பக்ரமாகி இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் தந்தையிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் நீங்கி இப்போ சமாதான நிலையில் தந்தை மூலியமாக அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வழிகாட்டுதல் மூலம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே அங்கே குரு பகவான் வழங்குவார். தாயின் உடல்நிலையில் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக சாப்பிடணும். அதை மட்டும் அவங்கள பார்த்துக்குங்க. ஏன்னா புதன் ராகுவோட போய் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பை அது கொடுத்துரும். 12ல் ராகு இருக்கிறதுனால நிம்மதியான சுகம், நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் படுக்கும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு படுத்தீங்க அப்படின்னா கெட்ட கனவுகள் இதெல்லாம் வராமல் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழங்குவார். அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் சூரியன் வீட்டில் வந்து அமரும் பொழுது அவர்களுடைய திறமைகள் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் சில பெருமைகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதாவது மந்தமான ஒரு சூழ்நிலையே ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க சூரியன் வீட்டில் வந்து சுக்கிரன் அமரும் பொழுது நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு இது அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 20ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் இவையெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு செய்தியாக வந்து அமையும். அதனால் கவலைப்பட வேண்டாம். புதுசாக வேலை இதையெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்கள் அதை அடையணுமே தவிர அவ்வளோ ஈஸியாக எளிதாக அடைஞ்சிட முடியாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். சரிங்களா? இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்று தினமும் நீங்கள் யோக நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி கூட இருக்கக்கூடிய நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. யோக நரசிம்மரை இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டில் ஒருவரை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பைரவரை நினச்சி நரசிம்மரை நினைத்து நீங்கள் பானக்கம் செய்து, வேறு எதுவும் வேண்டாம், பானக்கம் செய்து வர்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏன் அப்படின்னா ஏலக்காய் தட்டி நீங்கள் வெல்லம் போட்டு பானக்கம் செய்து கொடுக்கும் பொழுது ஏலக்காய் வசப்படுத்தும் மனசை. அதாவது யார் கொடுக்குறாங்களோ அவங்கள மனசை வசீகரம் பண்ணும். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க மனசு உங்களை பார்த்து வசீகரமாக ஆகும். அதனால் அதை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அங்கே அவங்களோட ஒரு சுகமான ஒரு நட்பு உறவு இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சகோதரிகள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டு நீங்கள் வெற்றி காணுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பிரதோஷ வழிபாட்டையும், சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் வருது, அதையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பது திண்ணம். அதே நேரத்தில் வீட்டில் அழகாக வந்து ஒரு செடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் கொஞ்சமாக ஒரு 2 இது போட்டு அதை வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே வச்சுக்கிங்க. அது உங்கள் மனசை வசியப்படுத்தும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியே பூங்கா. நம்ம பூங்காவில் போய் உட்காடுறோமோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே இது இருக்கும் பொழுது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 நாட்கள் சஞ்சலங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம், சண்டை, சச்சரவு இதையெல்லாம் அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி ராகுவோடு இருக்கிறதுனால, இப்போ நீர் ராசிக்குள்ளே செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நீங்கள் அது மாதிரி ஒரு செடியை தண்ணிக்குள்ளே போட்டு, ஏன்னா ஈஸியாக கிடைக்கிறது மணி பிளான்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். 20 ரூபாய் இருக்கும். இல்லை யாராவது கேட்டால் கொஞ்சம் வேரோட தொங்கிட்டு இருக்கிறது வேரோட கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அதை கண்ணில் படுற மாதிரி வச்சுருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரும் என்பது நிச்சயம். சரிங்களா? இவ்வாறாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இறை வழிபாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் வராது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சொல், உங்களுடைய அதிகாரம் இவையெல்லாம் 17ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும்.
நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடத்துக்குள்ளே போகும்பொழுது மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க சூரியன் இருக்கிறதுனால. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா 16ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுறாரு. அதனால் 17ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கம். அடுத்தது கடகராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.